கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கேள்வி கேட்டா அந்த அதிகாரிகளுக்கு பிடிக்கல, அதுக்கு தேர்தல் காலத்தில் என்ன பழி வாங்குறீங்களா? நான் தான் சொல்றேன், நான் சீட்டுக்கான நோட்டுக்கானவன் அல்ல, நான் மக்களுக்கானவன். நீங்க குறிப்பிட்டீங்க அந்த சில அதிகாரிகள் வந்து அவங்க உடல் மொழியிலே தெரிகிறது இவங்க எந்த மாதிரியான ஆட்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. இது எல்லாமே இவருடைய பார்வைக்கோ அல்லது கவனத்துக்கோ நீங்க நேரடியாக கொண்டு சென்று இருக்கீங்களா? அதெல்லாம் பல முறை கொண்டு போயாச்சு. கொண்டு போறது அவர்கிட்ட போனா தானே, அவர்கிட்ட இருக்கிற உதவியாளர்கள் மூலியமா, அவர்கிட்ட இருந்த செக்ரட்டரி மூலியமா தானே போக முடியும். அது அங்க அவர் காதுக்கு போச்சா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சரி, அது போகல, சட்டமன்றத்தில் பேசுறேன்ல, அப்ப நீங்க கவனிக்கிறீங்கல்ல, அப்ப அது மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எத்தனை தமிழ்நாட்டில் உயர் அதிகாரியா இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபியா கடந்த காலில் போட்டவங்களா யாரு? வள்ளலார் சீடர்களா? வைகுண்டருடைய சீடர்களா? பெரியாருடைய சீடர்களா? சொல்லுங்க எனக்கு. இன்னைக்கு போட்டிருக்கல உளவுத்துறை தலைவர் யாரு? டிஜிபி. ஒரு காலத்தில் சென்னை கமிஷனர் யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஜோனுடைய ஐஜி யாரு? தமிழர்களா? நான் பிரிதொரு மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி குறைத்து மதிப்பிடல. இன்னமும் இந்த மண்ணில் நேர்மையான நியாயமான சமூக நீதி கோட்பாட்டோடு பணி செய்யக்கூடிய மூத்த வடமாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன இத்தனை சம்பவங்களும் இந்த மண்ணில் நடந்துராத வண்ணம் தடுத்தவர்கள் யார்? உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி கமிஷன் போட்ட பிறகு அதை செயல்பட விடாமல் நீர்த்து போக செய்து கிடப்பில போட்டது யார்? அதை செய்ய விடாமல் தடுத்த சக்தி அது. அப்ப முதலமைச்சர் நீங்க தான், நான் தான் தடுத்தங்க, 10.5% நான் கொடுக்க முடியாது வண்டிகள் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு அரசு ஏற்கனவே கொடுத்ததை நடைமுறைப்படுத்தியதை தொடர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல? சரி, அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு பிற சாதிகளுடைய ஓட்டு வேணும், நிறுத்தி வச்சிருக்கீங்க. சரி, உங்க வாதத்துக்கு வர ஏத்துக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டேன்றீங்க? நீங்க தானே சமூக நீதி காவலர்களுடைய மகன். 108 சாதிகளுக்கு 21 தாலிகள் அறுக்கப்பட்ட பிறகு எங்களை அழைத்து பேசி இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கான பிரசாதி 108 சாதிகளுக்கும் சேர்த்து சமூக நீதி வழங்கியது உங்கள் தந்தை கலைஞர் அல்லவா? அவருடைய வழியில் வந்த நீங்கள் அந்த சமூக நீதியை காப்பாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு நிறைய மத்திய அரசு இப்ப எப்படி பீகார் நடத்துறாங்க, எப்படி ஒரிசா நடத்துறாங்க, எப்படி தெலுங்கானா நடத்துறாங்க? எங்க நடைமுறைப்படுத்தலன்னு சொல்றீங்க? நடத்தக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது தடை இருக்கா? மாநில அரசுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஏதாச்சும் வழக்குகள் இருக்கா? எதுவுமே இல்லை. செய்யுங்க. அந்த தடுக்கிற சக்தி தான் இங்க தமிழ்நாட்டுடைய இந்த கீ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல டெல்லியிலிருந்தோ கவர்னர் மாளிகையிலிருந்தோ பரிந்துரை செய்யப்பட்டு அவங்க இங்க நியமிக்கப்படுறாங்க. அவங்க தான் ரூல் பண்றாங்க. அவங்களுக்கு நெருக்கமான இருந்த இங்க ரூல் பண்ணலாம். அவங்கள நீங்க பகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க ரூல் பண்ண முடியாது. அதைத்தான் நான் உடைக்கிறேன். நான் இங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் உடைக்கல, நான் சட்டமன்றத்தில் பேசி அவை குறிப்பிலே இருக்கு, எடுத்து பாருங்க. சிலது இவங்க நீக்கிருப்பாங்க எப்பயும் போல, இருந்தாலும் சிலது இருக்கு, நான் உங்களுக்கு தர வேணும்னாலும். கடந்த முறை திமுக கட்சிகள் குறைவாக இருந்தது, அதனால எண்ணிக்கை எல்லாத்துக்கும் முழுமையா கொடுக்க முடியலன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வட்டம் தெரியும், நிறைய கட்சிகள் கூடுதலா. அந்த சீட்டை பத்தி நான் பேசுறேன். சீட்டுக்குள்ளே வரல, எனக்கு சீட்டே தேவையில்ல. நான் தேர்தல் இந்த 5 ஆண்டு காலம் என் மண்ணுக்கும் மக்கள். வாட் நெக்ஸ்ட்? அதுதான் அடுத்து என்ன சொல்றேன். நான் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் இனத்திற்குமான களத்தில் இறங்கி எப்படி நான் 40 ஆண்டு காலம் என்னுடைய போராட்ட வாழ்வு என்பதில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தான் எம்எல்ஏ பதவி, மீதி 25 ஆண்டு காலம் போராட்டம் தான், சிறைதான், மக்களோட மக்களாக இருந்திருக்கிறேன், வழக்கை தான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு கூட உங்க கூட்டணி விட்டு வெளியேறினோடனே இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு வழக்கு சம்மன் வந்திருக்கு, மீத்தேன் எடுத்துக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு, ஓஎன்சிசிக்கு ஒரு 3 சம்மன் வந்திருக்கு, தஞ்சை மாவட்டத்தில் 3 காவல் நிலையத்திலிருந்து 3 சம்மன் வந்திருக்கு. 5 ஆண்டு காலம் இல்லாம இப்போ வந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் நாங்கள் என்எல்சி எடுத்து போராடும் போது தேச விரோத வழக்கை சந்திச்சேன். நாங்கள் சந்திக்காத வழக்குகள் இல்லை, நாங்கள் ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை, ஏறாத படிக்கட்டுகள் இல்லை. தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் காளிமுத்தில் தொடங்கி இன்றைய டிஜிபி வரையிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய இத்தனை ஆண்டுகாலம் ஒரு 40 டிஜிபி நான் பார்த்துருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கும் சித்தாந்தத்திற்கும் நாங்கள் சிறிதும் சமரசமற்று எங்கள் வாழ்வையும் எங்கள் உயிரையும் தியாகம் செய்து மக்களோடு மக்களாக போராடக்கூடியவர்களிடமிருந்து தான் நாங்கள் அரசியல் பயின்றிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்கள், எனது குடும்பம், என்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், என் 2ஆம் கட்ட ஆளுமைகள், என் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் அப்படி பட்டத்தீட்டப்பட்ட வைரக்கற்களாகத்தான் என்னோடு கைகோர்த்து நிற்கிறான்.
அதனால் எனக்கு இந்த தேர்தல் அரசியல் பதவி என்பதெல்லாம் எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. பதவி கிடைத்தால் அந்த பதவியை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் நல்லது அப்படின்னு நான் முயற்சித்தேன். 5 ஆண்டு காலம் போராடினேன். அது ஒரு 90% செய்ய முடியவில்லை, ஒரு 10% செய்திருக்கிறேன். அந்த மனநிறைவு எனக்கு போதுமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டு வேலையிலே நான் சொன்ன டிஎன்பிசி ஊடாக எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதை போராடி வாதாடி சண்டை போட்டு பிடிஎல் பாண்டியராஜனுக்கு எனக்கு பெரிய ஒரு வாக்கு போரே நடந்து, அப்போ அதை ஒரு தடுப்பதற்கு ஒரு ஏதுவாக இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 40 மதிப்பெண் தமிழில் எடுத்து தேர்ச்சி பெற்றால் தான் வர முடியுன்ற ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த சட்டத்தை முதலமைச்சர் உத்தரவிட்டு ரத்து பண்ணல.